வணக்கம் அக்கா. அழாதம்மா அழாத. இது ஒண்ணு எல்லாரும் என் குழந்தை இல்லைன்னு சொல்லுதாங்க. எனக்கு அது நிலைக்கு போய் என் ஈரக்குலையே நடுக்குதுப்பா. செல்லக்குட்டி அழாதம்மா. நீ பசியில தான் அழுவுத. பால் கொடுக்காம இதை வச்சு ஒரு கண்டென்ட் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நானும் அந்த துப்பாக்கூர் சக்கரம். அழாதம்மா. சுமத்து பெத்தவளுக்கு தான் தெரியும். இதை நாத்து போவதுக்கு 3 மாசம் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் பிடிங்கி நாத்து ஆயிருக்கு. சக்கரவள்ளி கிழக்கு அந்த வேதம் எனக்கு தானே தெரியும். எனக்கு தானே தெரியும். சொல்லுது அந்த நாய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம்? என்னமோ ஆண்டவன் புண்ணியத்துல இந்த நாத்து என் பேரை எழுதி ஒட்டி இருக்குதுல. இது எவன் வயல் நாத்துன்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட கேட்டது என்னது கேட்டோம்? குழந்தை பிறந்த சர்டிபிகேட் தான் கேட்டோம். நீ சர்டிபிகேட் அனுப்புதியா? இது வரைக்கும் இன்னும் இதை வச்சு நீ என்ன எத்தனை வீடியோ எடுக்க போறீங்களே தெரியல. நீ சர்டிபிகேட்டை காட்டுனா யாராவது வாயை திறக்க போறாளா? அதுல உன் தொல்லைச்சங்கர் பேரும் பீலான்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்க போகுது. பீலான்னு எழுதியிருக்க போகுது. அதை பார்த்தோன்னே நாங்க வாயை மூடிக்கிடுவோம். நீ அதை கழிச்சு அதுக்கு பிறகு நீ என்னன்னாலும் பேசு. நாங்க என்னன்னு கேட்டா என்னன்னு கேளு. சின்ன பையன்னு சொல்லு. ஆமா, நீ தேவையில்லாம இந்த பிள்ளை பசியில் அழுகுறதெல்லாம் வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு பச்சை பிள்ளையில இது பண்ணி வீடியோ எடுக்காத. நான் சொல்லிட்டேன். பச்சை மண்ணை எடுக்காத. அதை அழுது சும்மா பசியில் அழுகுறத வச்சு எடுக்காத. ரொம்ப நாடகம் ஆடாதீங்க. என்ன பீலா குறுப்பு இதோட அடங்குங்க. சர்டிபிகேட் காட்டு. ஒரு ஆள் வாயை திறக்காது. வாயை மூடிடும். என்னென்ன வேலை காட்டுதான் மக்களே. நான் இப்பவும் சொல்லுதேன். இது என்ன கேமரா அப்பப்போ தெரியும்ட்டுக்கு. நான் இப்பவும் சொல்லுதேன். அது என்னது சர்டிபிகேட் காட்ட சொல்லுங்க. நான் போய் பேசல. இந்த அவில அசிங்கமா கமெண்ட்ல நிறைய பேர் எழுதுதாங்க. அவிய ஐடியில போய் அதெல்லாம் டெலிட் பண்ணிருந்தாவ. அந்த கேள்விலாம் கேட்காங்க. டெலிட் பண்ணிருந்தாவ. என் கமெண்ட்ல அவ ரூபா கொடுத்து ஒரு 10 பேரை செட் பண்ணி ஏன் அதுல வந்து அசிங்கமா எழுதுதாவ. இவன் இன்னும் நாய்ங்க. நாய் சேனலு நீ ஒழுக்கமா வீடியோ போட்டிருப்பியன்னா யாரும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டாவ. நீங்க ஆரம்பத்துல இருந்தே பின்னாடி திரும்பி பாருங்க உங்க லட்சணத்தை. அப்படி இருந்து வீடியோ போட்ட காரணத்தால தான் இவ்வளவு சந்தேகம், இவ்வளவு பேச்சு, இவ்வளவு கேள்வி. நீங்க ஒழுக்கமா வீடியோ போட்டிருப்பீங்கன்னா யாரும் கேட்டிருக்க மாட்டா. எத்தனை நாடகம், எத்தனை இது. சர்டிபிகேட் காட்டு. அடுத்து யாராவது வாய் திறக்கான்னு பார்ப்போம். காட்டு. இந்த அழுது சீன் போடுறது வேற யார்கிட்ட வை. போய் ஸ்டேஷன்ல கமெண்ட் கொடு. நீ பேசுனது ரெக்கார்டு எல்லாம் இருக்கு. என்னென்ன ஆட்டம் போட்டியில எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. இனி யூடியூப்ல வீடியோ டெலிட் பண்ணாலும் பண்ணுவீங்க. அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். என்ன போய் கமெண்ட் கூட நான் அங்க வரேன்.